ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1360 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு கிராம் தங்கம் 14,420 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,15,360 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. ஒரு கிலோ வெள்ளி 2,85,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை பயணமாக மலேசியா புறப்பட்டார். மலேசிய பிரதமர் உடன் சந்திப்பு நடக்க உள்ள நிலையில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசிய பயணம் இருநாட்டு உறவுகளை மேலும் மேம்படுத்தும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உடனான சந்திப்பை எதிர்நோக்குகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ள அம்சங்கள் குறித்து இரு நாடுகளின் சார்பில் கூட்டறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வேளாண் விளைபொருட்களுக்கு இந்தியா வரியை குறைக்கும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவிலிருந்து இறக்குமதியாகும் பருப்பு வகைகள், பழங்கள், சோயாபீன் எண்ணெய் மீதான வரியை குறைக்க இந்தியா ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 18% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ரஷ்ய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக இந்தியா மீது விதிக்கப்பட்ட 25% கூடுதல் வரியை அமெரிக்கா ரத்து செய்துள்ளது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கினால் இந்தியா மீது மீண்டும் வரி விதிக்கப்படும் என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்திய மருந்துகள், ஆபரணங்களுக்கு வரி இல்லை என கூட்டறிக்கையில் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. அரிசி, கோதுமை, மக்காச்சோளம், பால் பொருட்களுக்கு ஒப்பந்தத்திலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்புக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் மேக் இன் இந்தியாவை வலுப்படுத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். விருதுநகரில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக இளைஞரணி தென் மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு இன்று நடைபெறுகிறது. திமுக ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்று இளைஞரணி நிர்வாகிகளிடம் விளக்கப் போவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு அழைப்பு விடுத்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே தனியார் அனல் மின் நிலையத்தில் எரிசாம்பல் சரிந்ததில் அதில் சிக்கி தொழிலாளி பரிதாபமாக பலியானார். தொழிலாளியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரி கடலில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. லாரியோடு கடலுக்குள் விழுந்த ஓட்டுநரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. 10வது T20 உலகக்கோப்பை தொடர் இலங்கையில் கோலாகலமாக தொடங்கியது. கொழும்பில் ஆரம்பமாகியுள்ள முதல் போட்டியில் பாகிஸ்தான், நெதர்லாந்து அணிகள் களமிறங்கியுள்ளன. T20 உலகக்கோப்பை தொடரில் தங்கள் முதல் போட்டியில் அமெரிக்காவுடன் நடப்பு சாம்பியன் இந்தியா இன்று மோதுகிறது. இரவு 7 மணிக்கு மும்பை வான்கடே மைதானத்தில் போட்டி தொடங்குகிறது.